அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 1 இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். இந்த பாடத்தில் பரிமாணங்களின் பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வகுப்புகளை பார்க்க போகிறோம். இந்த போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பரிமாணங்கள்லாம் என்ன, பரிமாணம் உள்ள அளவுகள், பரிமாணமற்ற அளவுகள், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்லாம் என்னன்னு பார்த்தோம். சரியா? இந்த வகுப்பில் பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகளும் வரம்புகளும் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா இது இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அளவிடும் முறையிலிருந்து மற்றொரு அளவிடும் முறைக்கு மாற்ற பயன்படுகிறது. இரண்டாவது, கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானதா என சோதிக்க பயன்படுகிறது. மூன்றாவது, வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை பெற பயன்படுகிறது. இதுவே பரிமாண பகுப்பாயின் பயன்பாடுகள் ஆகும். சரியா? அப்போ இந்த பரிமாண பகுப்பாயின் பயன்பாடுகளில் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அளவிடும் முறையிலிருந்து மற்றொரு அளவிடும் முறைக்கு மாற்ற பயன்படுவது, எப்படி மாற்றுதல் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்க போகிறோம். சரியா? அப்போ எடுத்துக்காட்டில் எஸ்ஐ முறையில் ஈர்ப்பியல் மாறிலியின் மதிப்பு GSI = 6.6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 எனில் CGS முறையில் அதன் மதிப்பை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SI முறையில் கொடுத்துருக்காங்க, அதை CGS முறையில் அதோட மதிப்பை கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ எப்படி எழுதணும்? முதல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா SI கொடுத்துருக்கிறத இப்போ GSI அப்படின்னு கொடுத்துருக்கிற அளவை M1/Aனும் L1/B and T1/Cன்னு எடுத்துக்கணும். அண்ட் CGS முறையில் அதோட அழகை எப்படி எழுதலாம் அப்படின்னா M2 பரிமாணங்களை M2/A, L2/B and T2/Cன்னு எடுத்துக்குவோம். அப்போது மேலே இருக்கிற GSIயோட மதிப்பு சமன்பாடு 1 CGSோட மதிப்பு சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சமம் தான். சரியா? அப்போ இது சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் சமன்படுத்தும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா GCGS M2 அதை அப்படி எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா GCGS தான் வேணும். அப்போது மற்றது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு போயிடணும். சரியா? அப்போது இங்கே M1ங்கிறது என்ன அப்படின்னா SI முறையில் M1ங்கிறது 1 கிலோகிராம், L1ங்கிறது 1 மீட்டர், T1ங்கிறது 1 செகண்ட். M2ங்கிறது CGS முறையில் M2ங்கிறது 1 கிராம், L2ங்கிறது 1 சென்டிமீட்டர், T2ங்கிறது 1 செகண்ட். ஓகேவா? அப்போ அதை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஈர்ப்பியல் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா M⁻−1 L⁻3 T⁻−2. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை நமக்கு தெரியலனா எப்படி கண்டுபிடிப்போம்? இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நான் எழுதியிருக்கேன். அப்போ ஈர்ப்பியல் மாறிலியின் அலகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட அலகு உங்களுக்கு கணக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 GSI = அப்போ அந்த அலகை என்ன பண்ணணும், எடுத்து எழுதிக்கணும். அப்போ நியூட்டனோட மதிப்பு என்னென்னா நியூட்டன்கிறது ஒரு விசையோட அலகு தான் நியூட்டனாக எழுதணும். அப்போ ஆக்சுவலாக அதை கரெக்டாக நம்ம அடிப்படை அலகுகளில் நம்ம எழுதணும் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தான் அதோட அலகு. ஓகேவா? அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம அந்த நியூட்டனுக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ கிலோகிராம் அந்த நியூட்டனுக்கு பதிலாக அந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 மீட்டர், மிச்சம் இருக்கிறது என்னது மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா kg⁻−1 m³ LS⁻−2. அதோட பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா kgக்கு எப்படி எழுதுவீங்க, நிறைய M அப்படிங்கிற பரிமாணத்தாலும் மீட்டர் லெங்த் அதாவது நீளம் அப்படிங்கிற பரிமாணத்தாலும் எஸ்ஸை T அப்படிங்கிற பரிமாணத்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம எழுதணும் அப்படின்னா M⁻−1 L⁻³ and T⁻−2 அப்படிங்கிறது தான். இப்போ இந்த முறையில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடுகள் எழுதப்படுகிறது. ஓகேவா? அப்போது இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ படி 2ல் ஈர்ப்பியல் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடுன்னு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதினா போதும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த முறையை நீங்கள் கையாளலாம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது படி 3. இப்போ படி 3ல் ஏயோட மதிப்பு. அப்போது இதோட M⁻−1ங்கிறது M⁻A. அப்போ ஏயோட மதிப்பு என்னது -1 L⁻B. அப்போ பியோட மதிப்பு என்ன
3. அப்போ டி பவர் சி. அப்போ சியோட மதிப்பு என்ன? -2. அதை தான் என்ன பண்ணியிருக்கோம்? படி 3ல் எழுதியிருக்கோம். அப்போ படி 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், தமிழில் மாற்றிக்கோ. சரியா? அப்போ ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு 3ல் இந்த மதிப்புகளை பிரதியிட அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரியா? அப்போது GCGS is equal to GSI 1 kilogram divided by 1 gram power A, 1 meter divided by 1 centimeter power Bன்னு எழுதியிருக்கணும். 3ன்னு எழுத ஒன்றும் தப்பு கிடையாது. 3 அப்போ அந்த ஏக்கு பதிலாக என்ன எழுதணும்? -1ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் 3 அண்ட் 1 செகண்ட் டிவைடட் பை 1 செகண்ட் ஹோல் பவர் -2. சரியா? அப்போ எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிலோகிராம் டிவைடட் பை 1 கிராம் -1, 1 மீட்டர் டிவைடட் பை 1 சென்டிமீட்டர் பவர் 3 அண்ட் 1 செகண்ட் டிவைடட் பை 1 செகண்ட் பவர் -2. அப்போ 6.6 × 10 பவர் -11. 1 கிலோகிராமை எப்படி எழுதலாம்னா 1000 கிராம்கள் சேர்ந்தது 1 கிலோகிராம். அப்போ 1000 எப்படி எழுதுவீங்க? 10^3 நம்ம எழுதலாம். அப்போ 10^3 கிராம் டிவைடட் பை 1 கிராம் பவர் -1. 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். 100 வந்து எப்படி எழுத முடியும்? 10^2 எழுத முடியும். இப்போ 10^2 சென்டிமீட்டர் டிவைடட் பை 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 செகண்ட் டிவைடட் பை 1 செகண்ட். இப்போ 1 கிராமையும் என்ன பண்ணிடலாம்? கிராம் சென்டிமீட்டர் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக 10 பவர் அந்த ஹோல் ப்ராக்கெட்டில் 10 பவர் -3, 10 பவர் 6. ஒரு செகண்ட் 1 பவர் எனிதிங், அதாவது ஒரு பவரோட -1 இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? அப்போது இதை வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னா 6.6 × 10 பவர் -8 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் -2 கிராம் -2 சாரி G-2. ஓகேவா? டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் G-2. ஓகேவா? அடுத்து டைனுங்கிறது என்னென்னா நியூட்டனை வந்து நீங்கள் சிஜிஎஸ் யூனிட்டில் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து டைன்னு என்ன பண்ணலாம்? எழுதலாம். ஓகேவா? இங்கே கிலோகிராம் -2 கொடுத்துருக்காங்க. கிராம் -2 G-2. ஓகேவா? சரிதாப்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரண்டாவது பயன்பாடு, பரிமாண முறையில் கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டை சரியா என சோதித்தல். இப்போது இயக்க சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இயக்க சமன்பாடுகள் என்னென்னா V = U + AT, S = UT + ½ AT², V² = U² + 2AS அப்படிங்கிற 3 ஃபார்முலா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களை 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு தடவை அதை ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ இயக்க சமன்பாடுகளில் முதல் சமன்பாடு என்ன அப்படின்னா படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த பாடத்தில் என்ன பண்ணியிருப்போம்? இந்த சமன்பாடுகளை பற்றி படிப்போம். சரியா? அப்போ V = U + AT. இங்கே Vனா என்ன? இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகத்தோட அலகு என்ன அப்படின்னா மீட்டர் செகண்ட் -1. அதை பரிமாணத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா L. மீட்டருக்கு பதிலாக மீட்டர் வந்து எதில் அனுப்பிங்க? நீளத்தில் தான். அப்போ நீளத்தை இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? லெங்க்த்து. அப்போ L, கேபிட்டல் L. அண்ட் எஸ் வந்து செகண்ட் வந்து டைம் தானே. அப்போ டைம் T பவர் -1. இது இப்படி தான் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா பரிமாண வாய்ப்பாடுகள் எழுதணும். அப்போ Vங்கிறது இறுதி திசைவேகம். அதோட யூனிட் வந்து என்ன? அலகு என்னென்னா மீட்டர் செகண்ட் -1. அதே மாதிரி Uங்கிறது ஆரம்ப திசைவேகம். அதோட அலகும் என்னென்னா மீட்டர் செகண்ட் -1. முடுக்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அலகு மீட்டர் செகண்ட் -2. காலத்து T = காலம். அதோட அலகு S. இதோட பரிமாண வாய்ப்பாடு T. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வியோட சமன்பாடு என்ன? LT பவர் -1 = அதே மாதிரி Vக்கு LT பவர் -1 + LT பவர் -2 × T. இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே Tயோட பவர் -2 இருக்குது, அங்கே Tயோட பவர் 1 இருக்குது. அப்போ -2 பவர் +1 பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பவரை வந்து கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் LT பவர் -1ங்கிற பரிமாணம் கிடைச்சிரும். அப்போ இருபுறமும் ஒரே பரிமாணங்கள் இருக்கிறதுனால இந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரியானது அப்படிங்கிறத சோதிக்க பயன்படுகிறது. அப்போ ரெண்டாவது பயன்பாடு முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது பயன்பாடு, வெவ்வேறு இயல்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை தரும் சமன்பாட்டினை பெறுதல். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. அந்த பரிமாண முறையை அலைவு நேரமானது T அப்படிங்கிறது இதையெல்லாம் சார்ந்து இருக்குன்னா
ஊசல் குண்டின் நிறையை சார்ந்திருக்கு, ஊசலின் நீளத்தை சார்ந்திருக்கு, அவ்விடத்தின் புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்திருக்கு. ஓகேவா? அப்போ 3 விஷயங்களை சார்ந்திருக்கு. அப்போது அங்கே கே இஸ் ஈக்குவல் டு 2πன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எந்த சிம்பலில் சொல்லுவாங்கன்னா, இந்த டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆல்ஃபா மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது. அப்போது டி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஊசல் குண்டின் நிறை எம்ஐ சார்ந்திருக்கு, ஊசலின் நீளம் எல் அப்படிங்கிறத சார்ந்திருக்கு, அண்ட் அவ்விடத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் ஜிஐ சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ எம் பவர் ஏ, எல் பவர் பி அண்ட் ஜி பவர் சிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் ஏபிசின்னு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ப்ரப்போர்ஷனால வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவலாக எழுதணும்னா ஒரு மாறிலியை வந்து சேர்க்கணும். அந்த மாறிலி தான் என்ன அப்படின்னா கே அப்படிங்கிற மாறிலி. இது ஒரு பரிமாணமற்ற மாறிலி. இதை வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ, எல் பவர் பி அண்ட் ஜி பவர் சின்னு எழுதியிருக்கோம். சமன்பாடு 1. அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலரில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எம்மோட பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எம், எல்லோட பரிமாண வாய்ப்பாடு கேபிட்டல் எல், ஜியோட பரிமாண வாய்ப்பாடு எல்டி -2 மீட்டர் செகண்ட் 2 -2 என்ன எழுதியிருக்கோம், எல்டி -2ன்னு எழுதியிருக்கோம். டீயோட பரிமாண வாய்ப்பாடு டி. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1ல் அதோட பரிமாணங்களை பிரதியிட போகிறோம். அப்படி பிரதியிட்டீங்க அப்படின்னா டி பவர் 1 இஸ் ஈக்குவல் டு எம் பவர் ஏ, எல் பவர் பி அண்ட் எல்டி பவர் -2 பவர் சி. அப்போ ஏபியோட இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த டீக்கு முன்னாடி நம்ம எம்மோட மதிப்பு எல்லோட மதிப்பை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா எம் பவர் 0னாலும் ஒன்று தான். அப்போ அதை முழுமைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா ஒரு தன்னிச்சையாக ஒரு பரிமாணம் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை முழுமைப்படுத்தி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். அப்போ எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1 அப்படின்னா அந்த பரிணாமங்களை முழுமைப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து இந்த பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பவரை வந்து என்ன பண்ணணும், சரிப்படுத்தணும், சுருக்கி எழுதணும். அப்போது எம் பவர் ஏ, வேறு ஏதாவது எம் இருக்காங்க, வேறு எந்த எம்மும் இல்லை. ஸோ எம் பவர் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி எல் பவர் பி இங்கே இருக்குது, எல் பவர் சி ஒன்று இருக்குது. அப்போது பவரை வந்து என்ன பண்ணணும், கூட்டணும். சரியா? அதோட அடுக்குகளை வந்து என்ன பண்ணணும், கூட்டணும். பெருக்கலாக இருக்கும் பொழுது அது எல்லும் பெருக்கல் இதில் இருக்குது. அப்போ அடுக்குகளை என்ன பண்ணணும், கூட்டணும் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. அப்போ எல் பவர் பி ப்ளஸ் சி, டி பவர் -2c. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ ஏயோட பவரை என்ன பண்ணணும், ஏக்கு எம்மோட பவரையும் இந்த பக்கம் எம்மோட பவரையும் என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த மேற்கண்ட சமன்பாடியிலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டோம். அதே மாதிரி பி ப்ளஸ் சி, எல்லோட பவரையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 2 பவர் டீயோட பவரையும் இந்த பக்கம் டீயோட பவரையும் இந்த பக்கம் டீயோட பவரையும் என்ன பண்ணணும், நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னா -2c இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இது எல்லாத்தையும் சமப்படுத்தி நம்ம அதிலேருந்து மதிப்புகளை என்ன பண்ண முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இப்போ 3வது சமன்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா -2c இஸ் ஈக்குவல் டு 1. அதன் மூலமாக சியோட மதிப்பை என்ன பண்ணிடலாம், -1/2ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சியோட மதிப்பை பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற சமன்பாட்டில் சிக்கு பதிலாக பிரதிவிட்டோம் அப்படின்னா பியோட மதிப்பு 1/2 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஏ இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்போ ஏயோட மதிப்பு 0, பி இஸ் ஈக்குவல் டு 1/2, சியோட மதிப்பு -1/2. சரியா? அப்போ ஏபிசியின் மதிப்புகளை சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் 0, எல் பவர் 1/2, ஜி பவர் -1/2. இதை வந்து எப்படி சுருக்கி எழுதலாம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் பை ஜி ஹோல் பவர் 1/2. ஹோல் பவர் 1/2னாவே அதுக்கு பேர் என்னது, ரூட் தான். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. சோதனை மூலம் பெறப்பட்ட கேயின் மதிப்பு வந்து என்னென்னா 2π. அந்த 2π இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து பரிமாணங்களை வந்து என்ன பண்ணணும், நம்ம வேறு இயற்பியல் அளவுக்கிடையே உள்ள இயற்பியல் அளவுக்கிடையே உள்ள தொடர்பினை என்ன பண்ண முடியும், இதன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இது முக்கியமான 3 மார்க் கொஷின். ஓகேவா? எந்த ஒரு கொஷின் எடுத்தாலும் முக்கியமான கொஷின் சொன்னால் இந்த ஒரு கொஷினும் பரிமாண பகுப்பாய்வின் பயன்களும் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, வெவ்வேறு இயற்பியல் அளவு 3வது பயன்பாடு வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை தரும் சமன்பாட்டை பெறுதல். அந்த 3வதும் என்ன பண்ணுவோம், முக்கியமான கொஷின். ஓகேவா? பரிமாண இந்த முதல் பாடத்தை பொறுத்தளவில் இந்த பரிமாண
பரிமாணங்களின் பகுப்பாய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள்னு பார்த்தீங்கன்னா, முதல் வரம்பு எண்கள் பை இ போன்ற பரிமாணமற்ற மாறிலிகளின் மதிப்பை இம்முறையின் மூலம் பெற முடியாது. அதன் மதிப்பை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. கொடுக்கப்பட்ட அளவு வெக்டர் அளவா அல்லது ஸ்கேலர் அளவா என்பதை இம்முறை மூலம் தீர்மானிக்க முடியாது. அப்போ கொடுத்துருக்கிறது வெக்டரா ஸ்கேலரா எப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. திரிகோணமிதி, அடுக்கு கொடி மற்றும் மடக்கை சார்புகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளின் தொடர்பினை கண்டறிய இம்முறையில் இயலாது. அப்போ ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, பவர்ஸ், எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க, லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இந்த பரிமாண பகுப்பாய்வில் கண்டறிய முடியாது. 3க்கும் மேற்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை பயன்படுத்த முடியாது. இப்போ மூணு இயற்பியல் அளவுகள் அப்படின்னா நீளம், நிறை, காலம் அப்படிங்கிற 3 இயற்பியல் அளவுகளை பயன்படுத்த என்ன பண்ண முடியும் அப்படின்னா பரிமாணங்களின் பகுப்பாய்வை இப்போ செய்ய முடியும். அது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு செய்கிறது கஷ்டம். இம்முறையில் ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா என்றே மெய்ப்பிக்க முடியுமே தவிர அதன் உண்மையான சமன்பாட்டை கண்டறிய முடியாது. பரிமாண முறையில் கரெக்டான செக் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து அந்த சமன்பாடு சரியா அப்படிங்கிறத என்ன பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் இந்த பரிமாண பகுப்பாய்வு மூலம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ SS = UT + 1/3 AT² என்பது பரிமாண முறைப்படி சரி. பரிமாணமாக பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஆனால் உண்மையான சமன்பாடு என்ன அப்படின்னா SS = UT + 12 AT² தான். ஓகேவா? அப்போ எப்படி அந்த பரிமாணமற்ற அளவுகள் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள்னு சொன்னாலும் சரி, பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் டீமெரிட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். ஓகேவா? ஓகேப்பா. இப்போ பரிமாண பகுப்பாய்வுகள்னால் என்ன, அதில் 3 பயன்பாடுகளோட எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் பார்த்தோம். ஓகேவா? நன்றி. இது வந்து உங்களுக்கு முக்கிய வினாக்களாக இந்த டெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய முக்கிய வினாக்களாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை, பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள் யாவை, 12mv² = mgh என்ற சமன்பாட்டை பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியானதை கண்டறிக, தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக, ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை 2% எனில் அதன் கனளவை கணக்கிடுதலின் பிழையானது எத்தனை % அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.